வேண்டுமென்றே குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. பாதிப்புகளிலிருந்து தான் நாம் கருத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆளுங்கட்சியின் மீது புகார் சொல்வது, குறை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. மின்வாரியம் விழிப்பாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட 2 சிறுமிகளை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதிய அளவில் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு நாம் சந்தித்த அவலம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த படிப்பினையில் இருந்தாவது நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போதிய அளவில் மேற்கொண்டிருக்க வேண்டும். அது குறையாக இருப்பதனால்தான் இந்த பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை களத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். எனவே அரசுக்கு சுட்டிக்காட்டுகிறோம். இதை குற்றம் சொல்வதாகவோ குறை சொல்வதாகவோ கருதாமல் ஊக்கப்படுத்துவதாக கருதி கொண்டு, வழிகாட்டுவதாக கருதி கொண்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கிறது. அவர்களுக்கு நாட்டு மக்களின் பிரச்சனைகள் முக்கியமில்லை. மதம் மாற்றக்கூடாது, மதம் மாறக்கூடாது, நாட்டுக்கறி உண்ணக்கூடாது, பெண்கள் உரிமை கோரக்கூடாது, தலித்துகள் தலைமுறக்கூடாது. இதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. தாஜ்மஹால் முன்னால் போய் வீண் வம்பு இழுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆக இந்த தேசத்தை உலக அரங்கில் உயர்த்துவதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. கருப்பு பணத்தை மீட்பதாக வாக்குறுதி அளித்து வந்து 3 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து விட்டார் நம்முடைய மோடி அவர்கள். அதில் என்ன ஒரு அங்குலமாகவும் முன்னேறி இருக்கிறாரா என்றால் கிடையாது. அயல்நாட்டு வங்கிகளில் இருந்து பணத்தை மீட்கப் போவதாக சொன்ன அவர் இப்போது வாயை திறப்பதில்லை. அயல்நாட்டு வங்கிகளில் கிடக்கும் கருப்பு பணம் பற்றி சாதாரண ஏழை எளிய சாதாரண மக்களுடைய கைகளில் இருந்து 500,000 ரூபாயை செல்லாததாக்கியதுதான் மோடி செய்த சாதனை. இதனால் தேசம் என்ன வளர்ச்சி கண்டிருக்கிறது? ஆகவே ஒரு மதத்தின் பெயரால் அந்த மதத்தின் கருத்துக்களை பாசிசமாக மக்களிடத்திலே திணிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதை உணர்ந்து நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவர் வெளிப்படையாக இந்த கருத்தை தெரிவித்திருப்பது அவருடைய துணிச்சலையும் நேர்மை திறத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவரை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இப்படி அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்னே, அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்னே துணிச்சலாக இந்து தீவிரவாதத்தை எதிர்க்கிற வலிமை அவரிடத்தில் இருப்பது அவருடைய மன உறுதியை காட்டுகிறது. நான் நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் இந்த வெளிப்படையான கருத்தை வரவேற்று பாராட்டுகிறேன். நாத்திகளோடு நீங்கள் கை கொடுத்தனால எங்களை முடிவு காட்டலாம்னு சொல்றீங்க. நாத்திகளை அழிக்கிறது தான் பிஜேபி முடிவு இல்லை. அவர்களுக்கு அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் தலித்துகள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எல்லா தலித் அமைப்புகளையும் ஒரே மாதிரி அவர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள். எல்லா தலித் தலைவர்களையும் ஒரே மாதிரி அவர்கள் வளைத்து போட்டு விடலாம் என்று கருதுகிறார்கள். வளைத்து போட்டு விடலாம் என்று சொன்னதுதான் தப்பாகிவிட்டது. வார்த்தை விளையாட்டுக்காக அன்பு சகோதரி தமிழிசை அவர்கள் ஏதோ ஒரு கருத்து சொல்ல போகத்தான் இது வீண் வம்பாக போய் முடிந்தது. நான் அவர்கள் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையிலும் பேசவில்லை. தனிப்பட்ட முறையிலும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் எனக்கு அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. அவர்கள் முன்வைக்கிற அரசியல் தான் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது. இடதுசாரிகளை அவர்கள் எதிர்க்க வேண்டாம் என்றில்லை. ஆனால் அலுவலகத்தின் முன்னாலேயே போய் கொடியை தீ வைத்து கொளுத்துவது எந்த வகையிலே ஜனநாயகமாக இருக்கிறது? அதுபோல இடதுசாரிகளோடும் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பகுத்தறிவாளர்களோடும் விடுதலை சிறுத்தைகள் உறவாடுவது அவர்களுக்கு அதிசயமாகவும் இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிற தலித் இயக்கம் போல் இவர்கள் இல்லையே, இவர்கள் இழுத்த இடுப்புக்கு வரவில்லையே,
தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரவில்லையே என்கிற ஆதங்கம் அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சுட்டிக்காட்டுகிறேன். இடதுசாரிகளையோ இதர ஜனநாயக சக்திகளையோ தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிதாக ஓரங்கட்டிவிட முடியாது, பலவீனப்படுத்திவிட முடியாது. இது உத்தரப்பிரதேசம் அல்ல, இது குஜராத் அல்ல, இது தமிழ்நாடு என்பதை மதவாத சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனித்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் என்பதை வரலாறு நெடுகிலும் பதிவு செய்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு பிற மாநிலங்களைப் போல எளிதில் சண்டையை மூட்டிவிட்டு, சாதி மத சண்டையை மூட்டிவிட்டு குளிர் காய்ந்து விடலாம் என்று கணக்கு போட்டால் அது தப்பு கணக்காகும். குஜராத்தில் உங்களால் வன்முறையை தூண்டி ஆட்சியை பிடித்து விட முடியும், உத்தரப்பிரதேசத்தில் வன்முறைகளை தூண்டி ஆட்சியை பிடித்து விட முடியும். தமிழ்நாட்டில் அந்த ஜம்பம் பலிக்காது என்பதை சாதிய மதவாத சக்திகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கையாக சுட்டிக்காட்ட விரும்புகிறது.